அனைவருக்கும் வணக்கம். இணையதள வடிவமைத்தல் பாகம் 3 சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாம் படிக்க போற விடயங்கள் HTML மொழி பற்றிய ஒரு அறிமுகம், அதாவது HTML பற்றிய ஒரு அடிப்படையான விளக்கத்தை பெற இருக்கின்றோம். அத்துடன் HTML மொழியில் பயன்படுத்தக்கூடிய சில ஒட்டுக்கள் பற்றியும் படிக்க இருக்கின்றோம். இந்த காணொளியானது காப்போத சாதாரண தரம் மற்றும் உயர்தர மாணவர்களுக்கு மட்டுமன்றி இணையப்பக்க வடிவமைத்தலில் ஆர்வமுள்ளவர்களுக்கும் உரியது. இப்ப நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இணையப்பக்கத்தை உருவாக்குவதற்குரிய ஒரு அடிப்படை மொழிதான் HTML. HTML-இன் விரிவு பார்த்தோமானால் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ் என்றால் சுற்றுருவாக்க மொழி என்றும் சொல்லப்படும். இந்த HTML மொழியானது விசேடமாக வலை மேலோடியில் இணைய பக்கங்களில் நாங்கள் கொடுக்கின்ற விடயங்கள், அதாவது உள்ளடக்கங்கள் எவ்வாறு காட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மொழிதான் இது. HTML மொழியில் பல டெக்ஸ்ட், அதாவது ஒட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த HTML ஒட்டுக்கள் தான் இணைய பக்கம் எவ்வாறு எப்படி வடிவமைக்கப்படுகின்றது என்பதனை தீர்மானிக்கும். HTML ஒட்டுக்கள் டெக்ஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஒரு வலைப்பக்கம் வெப் பேஜ் உருவாக்கப்படுகின்றது. பல வலைப்பக்கங்கள் ஒன்றாக சேர்ந்து வலை கடப்பிடம், அதாவது வெப்சைட் உருவாக்கப்படுகின்றது. இந்த பாடத்தில் எந்தெந்த ஒட்டுக்கள் எந்தெந்த பயன்பாடுகளை கொண்டது என்பதனை நாம் ஞாபகப்படுத்தி விளங்கிக் கொண்டால் இலகுவாக இந்த பாடத்தை கேட்க முடியும். இணையப்பக்க வடிவமைத்தலை இலகுவாக மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக HTML எடிட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். HTML-இல் இணையப்பக்க வடிவமைத்தலை மேற்கொள்வதற்கு அந்த ஒட்டுக்கள், அதாவது டெக்ஸ்ட்களை கொண்ட கோடிங் எங்கு எழுத வேண்டும்? HTML எடிட்டர்ஸில் தான் நாங்கள் எழுத வேண்டும். HTML எடிட்டர்ஸுக்கு உதாரணம் பார்த்தோமானால் ஒன்று நோட்பேட். நோட்பேடின் அடுத்த வெர்ஷன் தான் நோட்பேட்++. நோட்பேடை விட நோட்பேட்++இல் பல வசதிகள் கூடுதலாக இருக்கும். இலகுவாக கோடிங், அதாவது செய்நிரலை எழுதக்கூடியதாக இருக்கும். நோட்பேடில் பொதுவாக எல்லா கணினி மொழிகளின் செய்நிரல்களையும் எழுதி சேமிக்கலாம். இப்ப உதாரணமாக C, Pascal, Python, CSS, PHP, HTML போன்ற பெரும்பாலான எல்லா மொழி செய்நிரல்களையும் நாம் எழுதி கொள்ள முடியும். ஆனால் சேமிக்கும் போது அந்தந்த கணினி மொழிகளுக்குரிய கோப்பு நீட்சியை இட வேண்டும். ஒவ்வொரு கணினி மொழிகளுக்கும் உரிய செய்நிரல்களும் வெவ்வேறுபட்ட கோப்பு நீட்சிகளை, ஃபைல் எக்ஸ்டென்ஷனை கொண்டிருக்கும். ஒரு HTML ஆவணத்தை சேவ் பண்ணும் போது நாங்கள் கோப்பு நீட்சியாக .html அல்லது .htm என்பதனை பயன்படுத்துவோம். ஒரு HTML ஆவணத்தை சேவ் பண்ணும் போது ஃபைலின் பெயரை கொடுத்து .html என கொடுக்க வேண்டும். .html என சேமித்தால் அந்த ஆவணம் ஒரு இணைய பக்கமாகத்தான் காட்சிப்படுத்தப்படும். .html என குறிப்பிட்டு சேவ் பண்ணாது விடின் அந்த ஃபைல், அதாவது கோப்பு டெக்ஸ்ட் ஃபைலாகத்தான் சேமிக்கப்படும், அதாவது .txt ஃபைலாகத்தான் சேமிக்கப்படும். இப்ப உதாரணமாக நோட்பேடில் HTML டெக்ஸ்டை பயன்படுத்தி எழுதிய கோடிங்கை எக்ஸாம்பிள் என்ற பெயரில் சேமித்தால் அது டெக்ஸ்ட் ஃபைலாகத்தான், அதாவது example.txt ஃபைலாகத்தான் சேமிக்கப்பட்டிருக்கும். சேவ் பண்ணிய அந்த ஃபைலை நாம் ஓபன் பண்ணி பார்த்தால் நாங்கள் எழுதிய செய்நிரல் அப்படியே காட்சிப்படுத்தப்படும். ஆனால் example.html என சேவ் பண்ணினால் இணைய வலை மேலோடியில்தான் அதை திறக்க முடியும். அந்த ஃபைல் ஒரு இணைய பக்கமாகத்தான் சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த இணைய பக்கத்தில் நாங்கள் எழுதிய செய்நிரல் காட்சிப்படுத்தப்பட மாட்டாது. அதற்குரிய வெளியீடு மாத்திரமே இணைய வலை மேலோடியில் காட்சிப்படுத்தப்படும். பிராக்டிகலாக எப்படி செய்வது என்பது பற்றி தெளிவான முழுமையான விளக்கத்துடன் தொடர்ச்சியாக படிக்க இருக்கின்றோம். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்றதை கொடுத்து வைங்க. உங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். GCOL, AL ஆகியவற்றின் இறுதி பரீட்சையில் பகுதி 2 ஒரு முழுமையான வினாவாக இந்த HTML அமைகின்றது. அடுத்தது HTML-இன் அடிப்படை கட்டமைப்பு பற்றி படிக்கலாம். அடிப்படை கட்டமைப்பின் உள்ளடக்கங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இங்கு முதலில் HTML-இன் ஆரம்ப ஒட்டுடன் தான் HTML செய்நிரல் ஆரம்பிக்கும். HTML-இன் இறுதி ஒட்டுடன் செய்நிரல் முடிவடையும். பெரும்பாலான ஒட்டுக்கள் சோடி ஒட்டுக்களாகத்தான் காணப்படும். சோடி ஒட்டுக்கள் என்றால் அங்கு ஒரு ஆரம்ப ஒட்டையும் அந்த ஆரம்ப ஒட்டுக்குரிய இறுதி ஒட்டையும் கொண்டு அமைந்திருக்கும். அதாவது HTML-இன் ஆரம்ப ஒட்டானது சிறிது அடையாளம், பின்னர் HTML என எழுதி பின்னர் பெரிது அடையாளம் இடப்படும்.
இறுதி ஒட்டு எனின் க்ளோசிங் டெக்ஸ்ட் சிறிது அடையாளம் அதன் பின் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அதாவது முன்னோக்கிய செறிந்த கோடு அதனை தொடர்ந்து HTML என எழுதி இறுதியாக பெரிது அடையாளம் இடப்படும். HTML-இல் பயன்படுத்தப்படும் எந்த ஒட்டினதும் இறுதி ஒட்டானது கட்டாயமாக ஸ்லாஷ் அதாவது முன்னோக்கிய செறிந்த கோட்டுடன் காணப்படும். முன்னைய வீடியோவில் HTML மொழிக்கு ஆங்கில பெரிய சிறிய எழுத்து பேதம் இல்லை என படித்திருக்கின்றோம். அதாவது இங்கு பயன்படுத்தப்படும் ஒட்டுக்கள் ஆங்கில பெரிய சிறிய எழுத்துக்களில் எழுதி கொள்ளலாம். கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் எதை பாவித்தாலும் அவை ஒன்றாகத்தான் அமையும், வெவ்வேறாக எடுப்பதில்லை. HTML-இன் அடிப்படை கட்டமைப்பு 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. தலைப்பகுதி அதாவது ஹெட் பார்ட், உடற்பகுதி பாடி பார்ட். தலைப்பகுதியில் வர விடயங்கள் யாவும் இணைய பக்கத்தின் மேல் பகுதியில் அதாவது டைட்டில் பாரில் வரும் விடயங்களாகத்தான் இருக்கும். CSS PHP கோடிங் இவை எல்லாமே ஹெட் பார்ட்டில் தான் எழுதப்படும். CSS PHP படிக்கும் போது அது பற்றி நாம் படிக்கலாம். இப்போதைக்கு தலைப்பு அதாவது டைட்டில் இடுவதற்கு மட்டும்தான் ஹெட் போர்ஷன் பயன்படுத்தப்படும் என்பதனை அறிந்திருத்தல் போதுமானது. ஹெட் பகுதியில் உள்ள ஹெட் ஒட்டினுள் டைட்டில் ஒட்டு அமைந்திருக்கும். அடுத்ததாக பாடி பகுதி காணப்படுகின்றது. பாடி பகுதியினுள் எழுதப்படும் விடயங்கள் முழுவதும் தான் வலை மேலோடியில் எங்களுக்கு வெளியீடாக காட்சிப்படுத்தப்படுகின்றது. பாடி பகுதியில் நாங்கள் பயன்படுத்த போகின்ற ஒவ்வொரு டெக்ஸ்ட் பற்றித்தான் தொடர்ந்து தெளிவாக படிக்க போகின்றோம். அந்த HTML-இன் அடிப்படை கட்டமைப்பு பற்றி உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருத்தல் வேண்டும். பல தடவைகள் இறுதி பரீட்சைக்கு அடிப்படை கட்டமைப்பு பற்றி வினாக்கள் வந்திருக்கின்றது. இப்ப இந்த HTML-இன் அடிப்படை விடயங்களை கொண்ட ஒரு சாதாரண HTML கோடிங் ஒன்றை பார்க்கலாம். இந்த செய்நிரலானது நோட்பேடில் எழுதப்பட வேண்டும். இந்த HTML கோடிங் ஆனது நோட்பேடில் எழுதப்பட்டுள்ளது. இங்கு ஹெட் பகுதியினுள் டைட்டிலாக ப்ரோக்ராம் 1 என இடப்பட்டுள்ளது. பாடி பகுதியில் அதாவது உங்களுக்கு வெளியீடாக திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் HTML ப்ரோக்ராம் என வர வேண்டும். இந்த கோடிங்கில் பார்த்தீர்கள் என்றால் டெக்ஸ்ட் தள்ளி தள்ளி இடைவெளி விட்டு எழுதப்பட்டுள்ளது. இங்கு இடைவெளி விடாமலும் எழுதி கொள்ளலாம், வெளியீடு கிடைக்கும். ஆனால் நிறைய ஒட்டுக்களை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு ஒட்டுக்களினதும் ஆரம்ப இறுதி ஒட்டுக்களை தவறவிடக்கூடும். அதாவது பெரும்பாலும் இறுதி ஒட்டுக்களை தவறவிடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதனை தெளிவாக பார்வையிடுவதற்காகவே இந்த முறை கடைபிடிக்கப்படுகின்றது. இப்போது நோட்பேடில் நாங்கள் எழுதிய HTML கோடிங்கை சேமிக்கலாம். ஃபைல், சேவ் அல்லது சர்வஸ் ரெண்டில் ஒன்றை கொடுக்க முடியும். சேவை கொடுக்கின்றேன். இப்ப இதுல இங்கு சேவ் பண்ண வேண்டிய பெயர் கொடுக்கப்படுதல் வேண்டும். அத்துடன் லொகேஷன் எங்கு சேவ் பண்ண வேண்டும் என்பதனையும் நாம் தெரிவு செய்தல் வேண்டும். உதாரணமாக மை ப்ரோக்ராம் 1 என பெயர் கொடுக்கின்றேன். அந்த பெயருடன் கோப்பு நீட்சி அதாவது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தல் வேண்டும். HTML என ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்காதபடி அது டெக்ஸ்ட் ஃபைலாகத்தான் சேமிக்கப்படும். ஆகவே நாங்கள் அதனுடன் .html என குறிப்பிட்டு லொகேஷனாக டெஸ்க்டாப்பை தெரிவு செய்கின்றேன். டெஸ்க்டாப்பில் சேவனை கிளிக் பண்ணுகின்றேன். தற்போது டெஸ்க்டாப்பில் நாம் சேவ் பண்ணிய ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போது மை ப்ரோக்ராம் 1 என்ற பெயரில் சேமித்துள்ளேன். ஆகவே இதனை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் செய்கின்றேன். இப்ப இந்த வெளியீடு நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்ப கோடிங்கையும் இதனுடன் ஒரே விண்டோவில் காட்சிப்படுத்துகின்றேன். இங்கு பார்த்தீர்களாயின் டைட்டில் ஒன்றில் குறிக்கப்பட்டுள்ள இந்த பெயர் ப்ரோக்ராம் 1 என்ற பெயர் இங்கு வெளியீட்டில் தலைப்பு பட்டையில் அதாவது டைட்டில் பாரில் காணப்படுகின்றது. பாடி டேக்கினுள் கொடுக்கப்பட்டுள்ள திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் HTML ப்ரோக்ராம் என பாடி பகுதியில் காணப்படுகின்றது. இவ்வாறுதான் வெளியீடு அமையும். இந்த வீடியோவில் உள்ள விடயங்கள் யாவும் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் பாடி பகுதியில் எழுதப்படுகின்ற ஒவ்வொரு ஒட்டுகளை பற்றியும் படிக்க இருக்கின்றோம். இணையதள வடிவமைத்தல் பாகம் 4 மீண்டும் சந்திப்போம். நன்றி.